أنت مولانا فانصرنا على القوم الكافرين. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் மிகப்பெரியவன். ஏற்கனவே நம்ம பெண்கள் பாதுகாப்பு, பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு குறித்து பேசியிருக்கிறோம். அதே மாதிரி பெண்களுடைய குறிப்பாக பள்ளி பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், இவங்களுடைய செய்திகளை பத்தியும் நம்ம பார்த்திருக்கிறோம். நான் ஏற்கனவே கேட்ட மாதிரி பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக நான் பிரச்சாரம் செய்வேன்னு எத்தனை பேரு முடிவெடுத்திருக்கிறீங்க? அதை பற்றிய விவரங்கள் எதுவும் இதுவரைக்கும் என்னுடைய கவனத்துக்கு வரல. நான் உங்கள்கிட்ட சொன்னது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, உங்களோட டீச்சர்ஸோட ஷேர் பண்ணுங்க, உங்க ஸ்கூல்ல ஷேர் பண்ணுங்க. இப்ப லீவா இருக்குது. ஆனால் இன்றைக்கு பேசக்கூடிய தகவல்களை எல்லாம் குறிப்பெடுத்து வச்சு நீங்க சில போட்டிகள்ல பங்கு பெறுங்க, அங்க பேசுங்க. சில முக்கியமான நிகழ்வுகளில் பங்கு பெற்று அங்க பேசுங்க. அந்த மாதிரியான ஒரு தகவல்களை தரக்கூடிய, விழிப்புணர்வை பரப்பக்கூடிய இடத்துல நீங்க உங்களுடைய தகவல்களை நிச்சயம் பகிரணும். சோ இன்னைக்கு பேசக்கூடிய செய்திகளை தயவு செய்து குறிப்பிடுங்க. ஒவ்வொரு தடவையும் சின்ன பிள்ளைங்க 3 வயசு, 4 வயசு, 5 வயசு அப்படின்னு சின்ன பிள்ளைகள் எல்லாம் பாலியல் வன்கொடுமையால கொலை செய்யப்படுகிற போது துடிச்சு போய் அந்த இடத்துக்கு நான் ஓடுவேன். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு தேடுவோம். இதை எப்படி தடுக்கிறது அப்படின்னு போராடி இருக்கிறோம். அப்படி போராடும் போது நம்ம கிடைச்ச விஷயம் என்ன அப்படின்னா, வீடும் வீட்டை சுற்றி இருக்கிற இடங்களும் இன்னைக்கு பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பானதாக இல்லை அப்படிங்கிற ரிப்போர்ட் தான் எடுக்க முடிச்சது. குறிப்பாக பெற்றோர்களுடைய செயல்பாடுகள்னாலதான் இந்த மரணங்கள். என்னங்க கடைசியில பெத்தவங்க மேல தப்ப தூக்கி போடுறீங்களா? வீடும் வீட்டை சுற்றி இருக்கிற இடங்களும் பாதுகாப்பானதாக இல்லைன்னா அந்த பாதுகாப்பை உருவாக்கி தர வேண்டியவர்கள் யார்? பெற்றோர்கள் தானே. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. கோயம்புத்தூர், அந்த குழந்தையோட பேரு ரிதன்யஸ்ரீ. திடீர்னு 5 வயது பிள்ளை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு மரணிச்சு 2 நாளா தேடி கிடைக்காம கடைசியில இந்த மாதிரி ஒரு செய்தி அப்படின்னு வருது. கோயம்புத்தூருக்கு ஓடுறேன். 10-12 மணி நேரம் பிரயாணம் பண்ணி கோயம்புத்தூருக்கு ஓடுறேன். அப்போ நான் தென்காசியில ஒரு ஸ்கூல் ஆனுவல் டேல பேசிட்டு இருக்கிறேன். பேசி முடிச்சுட்டு அங்கிருந்து இரவோடு இரவாக கிளம்பி அடுத்த நாள் காலையில கோயம்புத்தூருக்கு போறேன். கோயம்புத்தூருக்கு போயிட்டு கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்குறேன். இறங்கிட்டு ரெஸ்ட் ரூம் போகணும். ஒரு பெண்ணுக்கான மிகப்பெரிய சவால்கள் இதெல்லாம். வேற எங்கேயும் போய் ரெஃப்ரெஷ் ஆக முடியாது. ரயில்வே ஸ்டேஷன்லயே ரெஃப்ரெஷ் ஆகணும். ரெஸ்ட் ரூம் தேவைப்படுது. எங்க போறதுன்னு தேடி அலைஞ்சு நான் இன்னும் அந்த பிளாட்ஃபார்ம்ல தான் உட்கார்ந்துருக்கிறேன். அப்போ அந்த ரெஸ்ட் ரூம்காக நான் பட்ட கஷ்டங்கள் அதெல்லாம் ரொம்ப கொடுமையானவை. 3 லக்கேஜ் வச்சிருக்கிறேன். நான் தொடர் பரப்புரைகள்ல இருக்கிறேன். கையில 2-3 லக்கேஜ் இருக்குது. அந்த லக்கேஜ் எங்க வச்சுட்டு போறது, என் ஹேண்ட்பேக் எங்க வச்சுட்டு போறது. அப்போ தனியாக ஒரு பெண் அங்க பிளாட்ஃபார்ம்ல அந்த டாய்லெட்டுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியா ஒரு ஆண் தான் அங்க இருக்கிறான். இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் அவற்றெல்லாம் கடந்து வர்றதுக்கு ரொம்ப கடினமா இருந்துச்சு. ஆனால் கண்ணு முன்னாடி அந்த பிள்ளையோடைய முகமும் அவ எப்படி செத்து போனாங்கிற பரிதவிப்பும் தான் இருந்துச்சு. கடைசியில அதெல்லாம் தாண்டி வந்தேன். கேட்கிறவங்களுக்கு இது ஒரு மாதிரி முகம் சுளிப்புக்கான விடயமாக இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் தாங்கிக் கொள்ள முடியாத துன்பங்களினுடைய வேதனை இதுக்குள்ள இருக்குது. அந்த மாதிரி கடந்து வந்தேன் நானு. அந்த பிள்ளையோட வீட்டுக்கு காலையில 8-9 மணிக்கு போற மாதிரி தான் சிச்சுவேஷன் அமைஞ்சது. ஏன்னா அங்கிருந்து பயணம் பண்ணி போறதுக்கே 1 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. அப்போ அங்கிருந்து அந்த அவுட்டர் ஏரியா பயணம் பண்ணி போய் ஒரு மேட்டு பகுதியிலிருந்து கீழே ஒரு குப்பைமேடு, அதை தாண்டி கீழே இறங்குது பள்ளம், அதுக்குள்ள இறங்கி அந்த பிள்ளையோட வீட்டுக்கு போனோம்.
போனா ஒரு தகர சீட்டு, சுத்தியிலும் வந்து செவுரு கிடையாது, தகர சீட்டு தான் அடிச்சிருக்கு. அதுதான் அவளோட வீடு. ஒரு தகர சீட்டு வீட்டுல ஒரு அம்மா, ஒரு 3 வயசு பிள்ளை. என்ன செய்திகள் எப்படி நடந்துச்சு என்ன ஏதுன்னு கேட்கும் பொழுது, அம்மா வெளியில வேலைக்கு போயிடுறாங்க. அம்மா வெளியில வேலைக்கு போன உடனேயும் பிள்ளை வந்து வர்றா, பள்ளிக்கூடம் விட்டு வர்றா, 1ஆம் கிளாஸ் படிக்கிறா. வரும்போது வெளியில வந்து விளையாண்டுட்டு இருக்கிறா. விளையாண்ட பிள்ளையை தான் காணோம். விளையாடி கொண்டிருந்த பிள்ளையை காணவில்லை. தேடுறாங்க தேடுறாங்க தேடுறாங்க, நாள் பூரா தேடுறாங்க, இரவெல்லாம் தேடுறாங்க, கிடைக்கல. அடுத்த நாள் 24 மணி நேரம் கழிச்சு உடம்பெல்லாம் ரத்த காயங்களோட ஒரு துணியிலேயோ ஓலையிலேயோ சுருட்டி அந்த பிள்ளைய கொண்டு வந்து வீட்டு பக்கத்திலேயே போட்டுட்டு போயாச்சு. இப்ப வீட்டு பக்கத்துல இருந்த சந்திலே வந்து அந்த பிள்ளையை கண்டுபிடிச்சு எடுக்கும்போது உடம்பெல்லாம் ரத்த காயம். இம்மீடியட்டாக எடுத்து என்ன நடந்துச்சுன்னு போஸ்ட்மார்ட்டம்ல பார்க்கும்போது பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு மரணித்திருக்கிறார். இனிமே எனக்கு அந்த பிள்ளையோட முகம் ஞாபகம் இருக்கு. யூனிஃபார்ம் சட்டையை போட்டுக்கிட்டு ஆசிஃபா மாதிரியே தான் இருப்பான். அந்த நினைவுகள்லாம் எப்பவாவது வரும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அங்கிருந்து வரும்போது அந்த சின்ன பிள்ளைக்கு அவளோட தங்கச்சிக்கு எதுவும் தெரியல. என்னம்மா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு பொம்மை வேணும்னு கேட்டான். பொம்மை வேணும், மிட்டாய் வேணும்னு கேட்டான். சரி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பிள்ளைவாவது பாதுகாப்பா நீங்க வைங்க, நீங்க வந்து வேலைக்கு போறீங்க சரிதான், பிள்ளை சாயந்தரம் வந்து எங்க இருக்குதுன்னு யாரு கூட இருக்குதுன்னு உத்தரவாதம் இல்லாத உலகத்துல பெற்றோர்கள் பிள்ளைகள் வந்து பள்ளிக்கூடத்துல இருந்து வரும்போது ரிசீவ் பண்ணிக்கிறவங்களா இருக்கணும். இல்ல அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு வைக்கக்கூடியவங்களா இருக்கணும். வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் பாதுகாப்பானதாக இல்லை. வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் இன்னைக்கு பாதுகாப்பானவர்களாக இல்லை. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நல்லா தெரிஞ்சவன், 4 வீடு தாண்டி இருக்கக்கூடிய நல்லா தெரிஞ்சவன், இந்த பிள்ளைகள் இப்பதான் விளையாடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சு அங்க இருந்து கொண்டு போய் அந்த பிள்ளைகளுக்கான பாதுகாப்பை தர வேண்டிய சமூகமே அந்த பிள்ளைய அபியூஸ் பண்ணி அதை எதிர்க்கும் போது உடம்பெல்லாம் கீறல் ரத்த காயத்தோட அந்த பிள்ளை மரணிச்சு போகிறான். அவனு அப்போ வந்து ஆளுங்கட்சின்னு சொல்லக்கூடிய இந்தியாவினுடைய ஆளுங்கட்சி, அந்த ஒரு கட்சியை சார்ந்த ஒரு நபர் அப்படின்லாம் பேசினாங்க. என்ன நியாயம் கிடைக்கும் அப்படின்னு பெரிய கவலை. அப்போ நாங்க என்ன செஞ்சோம் அப்படின்னா, அடுத்த ஒரு வாரத்துல ஏதாவது ஒரு நியாயம் செய்யணும். அந்த தகர சீட்டு வீடு, பூட்டு கூட போட முடியாத ஒரு வீடு. இம்மிடியட்டா நான் அப்ப பரப்புரைகள்ல பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு பரப்புரை ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல இருந்தேன். அப்போ திருவண்ணாமலை பகுதிகளில் அதுக்கு அடுத்த வாரம் இருந்தது. முழுக்க முழுக்க இந்த செய்திகளை பற்றி எடுத்து சொல்லி பேசி ஒரு ஸ்கூல்ல வந்து ஆனுவல் டேக்கோ இதுக்கோ பிள்ளைகள்லாம் கேக் வெட்டணும்னு சொல்லி வச்சிருந்து கிளாஸா வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணதெல்லாம் நம்ம கையில ஒப்படைச்சு நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு தச்சு வேலை செய்யக்கூடிய, மர வேலை செய்யக்கூடிய ஒரு தகப்பன், நான் இந்த வீடு கட்டுறதுக்கு சேர்த்து வச்சிருந்தேன், இந்த விஷயத்தை நான் தாரேன்னு சொல்லி பாக்கெட்ல எவ்வளவு ரூபா இருந்துச்சோ அப்படியே எடுத்து கொடுத்தாரு. எல்லாம் ஞாபகம் இருக்கு. கடைசியில 1 லட்சம் ரூபாய் நிதியை திரட்டி கொண்டு கோயம்புத்தூருக்கு போய் பிரஸ் மீட் வச்சு அவங்களை எல்லாம் வர சொல்லி அவங்க கையில 1 லட்சம் ரூபாயை கொடுத்து இம்மீடியட்டா அந்த வீட்டை சரிப்படுத்துங்க, உடனடியா ஒரு வாழக்கூடிய பாதுகாப்பு மிக்க ஒரு இடமாக அந்த இடத்த மாத்துங்கன்னு சொல்லி. அப்போ 1 லட்சம்ங்கிறது எனக்கு ரொம்ப பெருசு. என்னால திரட்ட முடியுமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அப்போ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல 1 லட்சத்தை திரட்டி கொண்டு போய் கொடுத்து, நல்லா ஞாபகம் இருக்கு, என்னோட பையன் வந்து உண்டியல் சேர்த்து வச்சிருந்த உண்டியலை வந்து கொடுக்க சொல்லி பொம்மையெல்லாம் வாங்கி கொண்டு போய் அந்த பிரஸ் மீட்ல வச்சு பேசி அந்த உண்டியல் அப்படியே வந்து அவ கையில, அந்த தங்கச்சி கையில கொடுத்தா. ஒரு அண்ணனா இது என்னோட கடமை அப்படின்னு சொல்லி கொடுத்தது அழகா பேசினா. பிரஸ் மீட்லயும் பேசினா. நிறைய பைட் எடுத்தாங்க நிறைய சேனல்ஸ்ல இருந்து அவனை. அப்போ அவன் 2ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தான்னு நான் நினைக்கிறேன். அனிதாவினுடைய மரணத்தை தொடர்ந்து நடந்த நிகழ்வாக இருக்கணும்னு தோணுது. அப்போ நல்ல ஞாபகம் இருக்கு. சாய்ஸ் பொம்மையெல்லாம் வாங்கி அந்த பிள்ளை கையில கொடுத்துட்டு வந்தோம். பிறகு ரொம்ப நாள் அவங்களோட நான் இணைப்புல இருந்தேன். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு செய்தி வந்தது, குற்றவாளிக்கு மரண தண்டனை தீர்ப்பாகிருக்கு. ஆனா குற்றவாளிக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாங்களா அப்படின்னா கொடுக்கல. ஏன்? ஜெயில வச்சிருப்பாங்க, நன்னடத்தை காரணமா என்னைக்காவது ஒரு நாள் வெளியே விடுவாங்க, அவன் ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ணுவான்.
கேடுகெட்ட நாட்டினுடைய கேடுகெட்ட சட்டங்கள் எங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்கு இல்லைன்னா இந்த சட்டங்களை எதற்கு? ஒரே ஒரு ஒரு விஷயத்துல நடந்த ரிப்போர்ட்டை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். நேர்ல போய் கேஸ் ஹிஸ்டரி எடுத்து, அப்ப இதுல இருந்து நம்ம இந்த சமூகத்துக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? அம்மாவோ அப்பாவோ வெளியில வேலைக்கு போனா பிள்ளை வீட்டுக்கு வரணும், ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வர்றதுக்கு ஆள் இருக்கணும். நீங்க உங்க பிள்ளைக்கு விளையாடுறான்னா கண்ணு முன்னாடி நீங்க உட்கார்ந்து இருக்கணும். பிள்ளைய விளையாட விட்டுட்டு நீங்க பிள்ளைய பாத்துக்கிட்டு இருக்கணும். அப்படி இல்லைன்னா வீட்டுக்குள்ள பிள்ளைய விளையாட வைங்க. ரெண்டுல ஏதாவது ஒண்ணு செய்யுங்க. பிள்ளைய வெளித்தருவுல விளையாட விட்டுட்டு நீங்க வீட்டுல இருக்கிற அளவுக்கு இந்த சமூகம் பாதுகாப்பானதாக இல்லை. வீடும் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களும் அவ்வளவு பாதுகாப்பானதாக இல்லை. இததான் நம்ம வந்து ரிப்போர்ட்டா கொடுக்கணும். ஏன்னா அடுத்த வீட்டுல இருக்கிற தெருவுக்குள்ள இருக்கிற அக்யூஸ்டெல்லாம் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. பாக்டீரியா வைரஸ் மாதிரி பரவி கிடக்குறானுங்க. இன்னொன்னு, அவளுக்கு 15 வயசு, 10ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்கா, ஸ்கூல் டாப்பர். அவ பேர் ஆஷிகா. மாதிரி மரணம், பாலியல் வன்கொடுமை மரணம் எங்க இருக்கு? நாகப்பட்டினம், அது பக்கத்துல சீர்காழி, மயிலாடுதுறை சீர்காழி பக்கத்துல. அந்த ஊர் பேரு ஆஷிகாவோட ஊரு. சீர்காழி பக்கத்துல ஒரு குக்கிராமம், ரொம்ப சின்ன கிராமம். ரொம்ப நாள் இந்த பெயர்கள்லாம் என்னுடைய நினைவுல இருந்து நீங்காம இருந்துச்சு. உடனே அடிச்சு பிடிச்சு ஓடுறேன். என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு? ஆசிகாவோட வீட்டை தேடி ஓடுறோம். ஒரு ஓட்டு வீடு. இப்ப விழுந்துருமா இல்ல நாளைக்கு விழுகுமா அப்படிங்கிற அளவுல மழையால் பாதிக்கப்பட்டு, ஏன்னா அதெல்லாம் கடற்கரை ஊர்லயா, மழையால பாதிக்கப்பட்டு எப்ப விழுகுமா விழுகாதான்ற அளவுல இருக்கிற ஒரு ஓட்டு வீடு, பழைய ஓட்டு வீடு. அதுல ஒரு திண்ணை இருக்குது, வெளி திண்ணை. இந்த திண்ணையில உக்காந்துதான் என் பிள்ளை வந்து சாயந்தரம் எல்லாருக்கும் பாடம் சொல்லி கொடுப்பா. அவ ஒரு டீச்சர் மாதிரி. ஸ்கூல்ல டீச்சர் லீவுனா இவதான் மற்ற பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுப்பா. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறா, ஸ்கூல் டீச்சர் மாதிரி. செம்ம டேலண்டான பிள்ளை. அவளுக்கு கனவே நல்ல டீச்சரா வரணுங்கிறதுதான் கனவு. சாயந்தரம் ஆனா சின்ன பிள்ளைகளுக்கு பூரா உட்காந்து பாடம் எழுதுறது, ஹோம்ஒர்க் எழுதுறது, பாடம் நடத்துறது, அந்த மாதிரியான தொடர் வேலைகள். அப்படி ஒரு பிள்ளை. அவங்க அப்பா சொல்லி சொல்லி அழுதாரு. இன்னும் என்னுடைய ஞாபகத்துல இருக்கு. ஏன்னா அவ சொல்லுவாள், அம்மா நீ எனக்கு சமைச்சு கொடுக்காதம்மா, எனக்கு நீ சமைக்கிறதே எதுவுமே விளங்கல, எனக்கு அப்பா தான் சமைச்சு தரணும். ஏன்னா அவர் தான் வெரைட்டி ரைஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா கிண்டி தருவார். புளி சோறு, தயிர் சோறு, தக்காளி சோறு, லெமன் சோறு, இதெல்லாம் அப்பா தான் செமையா பண்றாரு. நீ பண்ணாத, உனக்கு சமைக்கவே தெரியல. நான் தானே என் பிள்ளைக்கு தினமும் சோறு கிண்டி தருவேன், இனி நான் யாருக்கு சோறு கிண்டி தருவேன்? ஒரு ஆண் உடஞ்சு அழுகிற காட்சிகளை எல்லாம் இந்த பாலியல் வன்கொடுமை மரணங்கள்ல பல இடங்கள்ல நான் பார்த்தேன். அக்யூஸ்டும் ஆண் தான், அழுதவர்களும் அது தகப்பன்மார்கள். அதெல்லாம் இன்னும் எனக்கு அப்போ அவ்வளவு ஞாபகத்துல இருக்கு. அவர் தான் டெய்லி கொண்டு போய் விட்டுட்டு வருவாராம். ஏன்னா அவளுக்கு வந்து பேக் பெயின் வந்துருச்சான். அப்பவுமே பைய மூட்டையை தூக்கி அதனால சைக்கிள்ல கொண்டு போய் விட்டுட்டு பிள்ளைய வந்து கூட்டிட்டு வருவாரு. சாப்பாடு கரெக்டா வந்து பிள்ளைக்கு வந்து தந்துருவாரு. ஒரு பெரிய டீச்சர் ஆக்கணுங்கிற கனவுல தன் பிள்ளை அறிவாற்றலோடு வளர்ந்து வருகிறாள். ஸ்கூல்ல அவன் தான் ஃபர்ஸ்ட் மார்க். அப்ப எல்லாரும் வந்து பாராட்டக்கூடிய பிள்ளையாக தன் பிள்ளை இருக்குதுங்கிறதுல கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு ஏழை தாய்க்கும் தகப்பனுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்படி பாதுகாத்து இருந்திருக்காங்க. அன்னைக்கு ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கிறான். ஸ்கூல்ல இருந்து வந்தவளுக்கு 2 டாய்லெட் போகணுங்கிற சிச்சுவேஷன். வீட்டுல டாய்லெட் கிடையாது. இந்த நாட்டினுடைய சாபக்கேடு. நகை வாங்குவோம், வரவு செலவு பார்ப்போம், சீர் செய்வோம், குடும்பத்துல எல்லா வரவு செலவையும் பார்ப்போம், ஒரு கக்கூஸ் கட்டி வைக்க மாட்டோம். இந்த நாட்டினுடைய சாபக்கேடு. பெரும்பான்மையான பாலியல் வன்கொடுமை மரணங்களுக்கு வீட்டுல டாய்லெட் இல்லைங்கிறது தான் காரணம்ங்கிறத பிறகு நாங்க ப்ரூஃப் பண்ணோம். வந்தவ, அம்மா எனக்கு பசிக்குது, ஆனா நான் டாய்லெட் போகணும், நான் போயிட்டு உடனே வந்துறேன், எனக்கு இமீடியட்டா சாப்பாடு ரெடி பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு டாய்லெட்டுக்கு ஓடி இருக்கிறா. வெளியில காட்டுக்கு தானே போகணும். ஏரிக்காடுன்னு பேரு, ஏரிக்காடுன்னு சொல்றாங்க, இன்னும் சில பேர்லாம் சொல்றாங்க. அப்ப அங்கதான் போகணும். இந்த பிள்ளை ஓடி இருக்கிறா. ஓடுன இடத்துல இவ வர்றாங்கிறத பார்த்து கண்காணிச்சுட்டு இருந்த அதே தெருவை சேர்ந்த, இதான் விஷயம். வீடும் வீட்டை சுற்றி இருக்க இடங்களும் பாதுகாப்பாக இல்லை. அதே தெருவை சேர்ந்த ஒரு அக்யூஸ்ட் அந்த பிள்ளைய அங்கேயே அபியூஸ் பண்ணி தலையில கல்ல தூக்கி போட்டு கொள்றான். பிள்ளை வீட்டுக்கு பிணமாகத்தான் வந்தாள். அம்மா சோறு போட்டு வச்சுட்டு பிள்ளையை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஏடா இன்னும் வரலேன்னு போய் பார்த்தா பிள்ளை செத்து கிடக்குறா. என்ன செய்வீங்க? எப்படி பாதுகாப்பீங்க?
அந்த வீட்டுக்கு போனது, அங்க இருந்து தகவல்கள் சேகரிச்சது, அந்த தாயும் தகப்பனும் பார்த்து, பிறகு அவங்களெல்லாம் நாங்க வர வச்சோம், பல மீட்டிங்க்கு வர வச்சோம், பேச வச்சோம், அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுத்தோம். அக்யூஸ்ட் ஜாமீன்ல வெளியே வந்துட்டதா சொல்றாங்க அப்படிங்கிற வரைக்கும் எனக்கு தகவல் அப்டேட் ஆகிட்டு தான் இருந்துச்சு. இந்த கொலை குற்றவாளிகளுக்கு என்ன கூந்தலுக்கு நீங்க ஜாமீன் கொடுக்கறீங்க? அவ்வளவு கோவம் வருது. அவன் இன்னும் வெளியே வந்து இன்னும் 4 பிள்ளைகளுக்கு எடுக்கவா? ஒண்ணு அவனை நீங்க கொன்றுங்க, அரசாங்கமே கொண்டுறணும். இல்ல தாய் தகப்பன் சொந்தக்காரவங்க கையில ஒப்படைச்சா அவங்க அடிச்சு கொண்டுருவாங்க. இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடக்கணும். ரெண்டுக்குமே வழி இல்லைன்னா வெளியிலே விடாம ஜெயிலையாவது வச்சு தொலைங்கல. என்னத்துக்கு வெளியே விடுறீங்க? இது என்ன போக்சோ? இது என்ன சட்டங்கள்? இது நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? எதை பாதுகாக்க விரும்புறீங்க? கேவலமான ஒரு சட்டங்களுக்கு உட்பட்ட நாட்டுல நம்ம வாழ்றோம். மற்ற நாட்டினுடைய பாலியல் வன்கொடுமை குறித்த சட்டங்களை எல்லாம் எடுத்தீங்கன்னா இங்க இருக்கிற நிலைமை வாய் விட்டு பேச முடியாத நிலைமையா இருக்கு. இப்படி எல்லாம் ஒண்ணு நடந்துச்சுன்னா அவனால அங்க உயிரோடே வாழ முடியாது. யூரோப்பியன் கண்ட்ரிஸோட நிலைமை வேற. இங்க எல்லா வக்கரங்களையும் ட்ரெஸ் இந்த பக்கம் அவுத்து போடு, முற்போக்காயிரு, நீ அதை பாரு, நீ என்ன வேணாலும் இது பண்ணிக்க, சம்பந்தப்பட்டவங்கள உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா பக்கத்து வீட்டு பிள்ளை போய் சீரழி. இங்க எல்லா விதமான வக்கரங்களையும் முற்போக்கு என்ற பெயரில் அவிழ்த்து விட்டு இருக்கிறார்கள். ஆனா அதுக்கான கொண்டு போய் கொட்டுறதுக்கான குப்பையை கொட்டுறது குப்பை தொட்டின்னு ஒரு இடம் வேணும்ல. குப்பை தொட்டியும் இங்க கிடையாது. குப்பை தொட்டியும் கிடையாது அப்படின்னா அப்ப என்ன செய்யறது? மிக மோசமான குழந்தைகளை நோக்கிய வன்முறையை கட்டவிழ்த்து விட்டதுல முற்போக்கு பேசிக் கொண்டிருக்கிற மூதேவிகளுக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்குங்கிறத நான் சமரசமே செய்து கொள்ளாமல் அந்த தாயினுடைய தகப்பனுடைய மரண ஓலங்களை காதில் கேட்டவள்ங்கிற முறையில பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கேன். இந்த ரிதன்யஸ்ரீயோட விஷயங்களையும் ஆஷிகாவோட விஷயங்களையும், இன்னொரு கொடுமையான விஷயம், இதையாவது போக்சோல எடுத்தானுங்க ஒரு ஒரு குறைந்தபட்ச நம்பிக்கையாவது இருந்தது. நான் வளர்ந்த ஊர் திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை. நினைச்சாலும் கண்ணீரை கட்டுப்படுத்தவே முடியல. பேரு கலைவாணி. அந்த பிள்ளைக்கு 7th படிக்கிறா. அந்த பிள்ளை படிக்கிற ஸ்கூலுக்கு நான் போயிருக்கேன் பேசுறது. பரப்புரைக்கு நான் போயிருக்கேன். நான் போய் பேசினேன். என்னோட பேச்செல்லாம் அந்த பிள்ளை கேட்டிருக்கா. அவளுக்கு சயின்ஸ் பயங்கர இன்ட்ரெஸ்ட். தான் வந்து ஒரு சயின்டிஸ்டா வரணும், பெரிய வேலைக்கு போகணும், தன்னோட அப்பா அம்மாவோட கஷ்டத்தெல்லாம் நீக்கணும் அப்படிங்கறதுல பெரிய ஆசை. அவங்க அப்பா வந்து முடிவெட்டக்கூடிய முடி திருத்தும் வேலை செய்யறாரு. ஒரு கிராமத்துல ஒரு சின்ன வீட்டை கட்டிக்கிட்டு அந்த வீடு கட்டின கடன் அடைக்கிறது கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒரே பொம்பளை பிள்ளை. திருமணமாகி அவங்களுக்கு வந்து பல வருஷமா பொம்பளை பிள்ளையே கிடையாது. ட்ரீட்மெண்ட் பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு 7-8 வருஷம் கழிச்சு பிறந்த ஒரே மகள் அப்படிங்கறதுனால ரொம்ப பாசமா வளர்க்கப்பட்ட ஒரு பிள்ளை. ஒரு நாள் ரேஷன் கடைக்கு அரிசி வாங்குறதுக்காக அவங்க அம்மா போறாங்க. போகும்போது எதிர்த்த வீட்டுல சொல்லிட்டு போறாங்க கூப்பிட்டு, வீடும் வீட்டை சுற்றி இருக்கிற இடங்களும் பாதுகாப்பானதாக இல்லைன்னு தெரியாம இப்ளீஸ் வீட்டு கதவையை தட்டி என் பிள்ளைய பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. இந்த பிள்ளை உள்ள கதவை தாப்பா போட்டுக்கமா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. கதவு தட்டப்படுது. கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மா அரிசி கொடுத்து விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு எதிர்த்த வீட்டுல இருக்கிற அந்த வீட்டு பையன் சொல்றான். கூட 2-3 பேர் இருந்ததாக சொல்கிறார்கள். அப்ப அம்மா கொடுத்த அரிசியை வாங்கி வைக்கணும்ல, அம்மா இப்பதானே ரேஷன் கடைக்கு போனேன்னு சொல்லிட்டு போனான்னு கதவை திறந்த புள்ளதான். பாலியல் வன்கொடுமை, கூட்டு பாலியல் வன்புணர்வு. அவ அது பிறகு இன்னும் சாகல, இது வெளியே சொல்லிருவா அப்படின்னு சொல்லி பயந்து கரண்ட் எடுத்து வயர் கனெக்ஷன் கொடுத்து அந்த 2 வயரையும் 2 மூக்குல விட்டு ஷாக் கொடுத்து அந்த பிள்ளையை கொண்டு போட்டார்கள். இந்த பிள்ளைகள் எல்லாம் மரணிக்கும் போது அம்மா வந்து காப்பாத்திர மாட்டாங்களா, அப்பா வந்து காப்பாத்திர மாட்டாங்களா, யாராவது வந்து காப்பாத்திர மாட்டாங்களா அப்படின்னு எவ்வளவு கொந்தளிச்சு போயிருப்பாங்க இந்த பிள்ளைகள். இல்ல எவ்வளவு கொடுமை அனுபவிச்சிருப்பாங்க.
பாலியல் வன்புணர்வுனா என்ன அப்படிங்கிறது கேட்கக்கூடிய டீனேஜ் பிள்ளைகளுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனா உங்களுடைய அம்மாக்களுக்கு தெரியும் இது எவ்வளவு வலி நிறைந்த கொடுமை அப்படின்னு. அப்போ அந்த பிள்ளை கொலை செய்யப்படுறா. இதுல என்ன நடந்துச்சு அப்படின்னா, பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்லி அங்க இருந்து பெண் காவல் அதிகாரிகள் வந்து அந்த பிள்ளையோட பாடி எடுத்து வெளியே கைத்து கட்டல்ல போட்டுட்டு உள்ள ரூம கழுவி விடுறாங்க. விளக்கமாறு எடுத்து போட்டு செஞ்சு ரூம கழுவி விடுறாங்க. ஏன்? சாதி, வீணா போன சாதி, கேடுகட்ட சாதி, லஞ்சம், பணம், பேப்பர்கள். உங்களுக்கெல்லாம் மறுமை என்ற ஒன்று உண்டு, இறைவன் அங்க நரகத்துல தூக்கி போடுவான் அப்படிங்கிறது தெரியாத பணத்துக்கு ஆசைப்பட்ட ஒரு கூட்டம். போலீஸே வந்து எங்கேயாவது தடயங்களை அழிக்க தண்ணி ஊத்தி கழுவி விடுறத பாத்திருக்கீங்களா? பிள்ளைய வெளியே தூக்கி போட்டுட்டு உள்ள ஃபுல்லா கழுவி விடுறாங்க. யார் இந்த உரிமையை கொடுத்தது உங்களுக்கு? நீங்க இன்னும் உயிரோடு இருக்கீங்கன்னா இந்த நாடு எவ்வளவு ஒரு கேடுகட்ட நாடு. எனக்கெல்லாம் துப்பாக்கி கையில கொடுத்து அதிகாரத்தை கொடுத்தாங்கன்னா பூலான் தேவி மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தா முதல்ல சுட்டுக் கொள்றது அந்த தண்ணி ஊத்தி கழுவி விட்ட ஆளுதான். எல்லாம் ஒரு பொம்பளை. நம்ம என்ன செய்ய முடியும்? இங்க இருந்துதான் அழுக முடியும். யார்ட்டையாவது பேசி ஏதாவது நீதி கிடைச்சிருமா? நான் ஆண்டவனை நோக்கி தான் கேட்கிறேன். யா அல்லாஹ், கொஞ்சம் கூட கருணை கொள்ளாமல் இந்த கூட்டத்துக்கு நிரந்தரமான நரகத்தை நீ எழுது. எல்லா தடயங்களையும் அழிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அபியூஸ்னே யாருக்கும் தெரியல. பிறகு இந்த விஷயம் ஏதோ ஒரு இடத்துல லீக் ஆகுது, பிரச்சனை ஆகுது. திண்டுக்கல்ல சில மகளிர் அமைப்புகள், கம்யூனிஸ்ட் அப்ப அங்க பாலபாரதி அம்மா இருந்தாங்க, அவங்களோட டீம், அவங்க எல்லாம் சேர்ந்து போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. முன்னெடுக்கும் போது விஷயம் வெளியாகுது, அரெஸ்ட், கைது நடவடிக்கை நடக்குது. இதெல்லாம் யாரு சொன்னது? நாங்க போனோம், அரிசி கொடுக்க போற மாதிரி போனோம், அபியூஸ் நடந்துச்சு, நாங்க ரேப் பண்ணி கொலை செஞ்சோம், கரண்ட் வயரை விட்டோம்ங்கறதெல்லாம் யாரு சொன்னது? சம்பந்தப்பட்ட அக்யூஸ்ட் சொன்னது. ஆட்டி தாங்க முடியாம சொல்றதுதானே. சம்பந்தப்பட்ட அக்யூஸ்ட் வாக்குமூலம் கொடுத்து ஆமா இதெல்லாம் நடந்துச்சுன்னு கையெழுத்து போட்டு கொடுக்கறான், கைது பண்ணி உள்ள இருக்கிறான். அவனுக்கு எப்படி ஜாமீன் கிடைக்கும் கொஞ்ச நாள் கழிச்சு? மதத்திலையும் மத வெறியிலையும் சாதியிலையும் ஊறி கிடக்கக்கூடிய ஊராக இந்த ஊர் மாறிடுச்சு அப்படிங்கிற செய்தியெல்லாம் காதுல வந்து விழுகும் போது நல்லா இருந்த ஊரை இப்படி கெடுத்துட்டானுங்களே. மத வெறியை திணிக்கக்கூடியவர்கள் யாருன்னு நான் சொல்ல வேண்டியதில்லை. மதச்சாயம் பூசி மதவெறியை பூசி இயக்கம் என்ற பெயர்ல என்ன இயக்கம் இந்த நாட்டுல இருக்குன்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அப்படியான ஊராக அந்த ஊர் மாறிடுச்சு. அவ்வளவு மிக மோசமான கட்டமைப்பை கட்டிட்டானுங்க. கிராமங்கள் வரைக்கும் கொண்டு போய் கட்டிட்டானுங்க. நன்மையை விதைக்கக்கூடியவர், தீமையை தடுக்கக்கூடியவர்கள் அமைதியா இருக்கிறாங்க. நம்மளால என்ன செய்ய முடியும்? நமக்கே வம்பு. எல்லாரும் வாங்க, மகசருக்கு வாங்க. இப்படி ஒதுங்கின நாட்களுக்கு எல்லாம் என்ன இறைவன் என்ன வச்சிருக்கிறாங்கிறதுக்கு வந்து எல்லாத்துக்கும் அருமையினுடைய செய்தி தான் நமக்கு பதிலாக இருக்க முடியும். அப்போ இந்த கேஸ் நடக்குது, கேஸ் மூவ் ஆகுது, இடையில ஜாமீன் கொடுக்கறாங்க, பிறகு வருது. ஜட்ஜ் என்ன சொல்றாரு தெரியுமா? 3 லட்சம் ரூபாய் பணம் வந்திருக்கு, பேசாம சண்டை போட்டுக்காம புருஷனும் பொண்டாட்டியும் ஆளுக்கு பாதியா பிரிச்சுக்கிட்டு பேசாம போங்க, விளக்கமாறையும் செருப்பையும் எடுப்பேங்கிறதா அன்னைக்கு என்னோட கோமா இருந்துச்சு. என்ன நீதிமன்றம் உங்க நீதிமன்றம்? ஒரு ஜட்ஜ் பேசக்கூடிய பேச்சா இது? 3 லட்சம் ரூபாய் பணம் வந்திருக்கு, சண்டை போடாம 2 பேரும் பிரிச்சு எடுத்துட்டு போங்கன்னா, பிள்ளை செத்து போயிருக்கிறா, 3 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு நாடு வழங்குது, 3 லட்சம் ரூபாய் நான் இன்னொரு 30 லட்சத்தை சேர்த்து தரேன், உங்களுக்கு எங்கள் பிள்ளையை திருப்பி தர முடியுமா? 3 லட்சம் ரூபாய் பணம் வந்திருக்கு, கனத்த இதயத்தோடு தர்றோம், நீதி கிடைக்க ஏற்பாடு செய்யறோம், கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கிறோம்னு சொல்ல வேண்டிய ஒரு நீதி கட்டமைப்பு அந்த தாய் நேரடியா சொல்லி எழுதா. என்னோட ஊர் என்ன வச்சிருக்கிறோம்? என்ன குரல் கொடுத்து எதை அடைய முடியும் நம்மளால? கடைசி வரைக்கும் இனி அவங்களுக்கு பிள்ளையும் கிடையாது, வேறு பிள்ளையும் இல்லை. அழுது 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 அப்படியே சாக வேண்டியதுதான். இல்ல, எங்கள் கலைவாணிகளுக்குரிய நீதி இதுதான். களவாணி பயல்களுடைய கூட்டம் அதிகாரத்தினுடைய இடத்துல இருக்குது, அதிகாரிகளின் இடத்துல இருக்கு. அதனால எங்க கலைவாணிகளுக்கு நிலைமை இதுதான். அவர் சயின்டிஸ்டா வந்திருக்க வேண்டியவர்.
எத்தனையோ முறை அது பிறகு அந்த தாய் தகப்பனை நான் சந்திச்சிருக்கேன். எத்தனையோ முறை இதை பற்றி பேசி இருக்கிறோம். கடைசியில தீர்ப்பு வருது. என்ன தெரியுமா தீர்ப்பு வந்துச்சு? மதுரை கோர்ட்டுல, திண்டுக்கல் கோர்ட்டுல தீர்ப்பு வருது. உரிய சாட்சிகள் இல்லாத காரணத்தினால் இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படுகிறது. குற்றவாளிகள் விடுதலை செய்யப்படுறாங்க. ஏற்கனவே அந்த அக்யூஸ்டுகள் பக்கத்து ஊர்கள்ல எல்லாம் சில பாலியல் வன்கொடுமைகள்ல ஈடுபட்டதாகவும் மனநலம் பாதிக்கப்பட்ட சில பிள்ளைகளை இந்த மாதிரி கொடுமை பண்ணியிருக்கிறதா தகவல்லாம் இருந்திருக்கு. அந்த தாய் தகப்பன் சொல்றாங்க, அவனுங்க வெளியே வர்றானுங்களேம்மா, என்னால தாங்க முடியல, என் பிள்ளைக்கு நடந்த நிலைமை எத்தனை பிள்ளைகளுக்கு நீதி கிடைக்கல ஏன்னு அன்னைக்கு போன்ல பேசி கதறல் இன்னமும் மதுரை ஹைகோர்ட்டுக்கு கொண்டு போவோம் அப்படின்னு முயற்சி பண்ணி அங்கேயும் அதான் தீர்ப்பா வருது. நாடு ஒரு கேடு கெட்ட நாடு. பெண்களும் பெண் பிள்ளைகளும் வாழ்வதற்கு ஒரு தகுதியற்ற நாடு. இப்ப இந்த கலைவாணியினுடைய வழக்கு, இந்த விஷயங்கள் இதையெல்லாம் நீங்க குறிச்சு வைங்க. இப்ப இதுல இருந்து என்ன செய்தி நாட்டுக்கு தர வேண்டியதா இருக்கு? கதவை யாரு தட்டினாலும் திறக்காதீங்க. அம்மாவோட குரல் கேக்குதா? அம்மா சொன்னாளா? அம்மாவோட குரல் கேட்டா கதவை திறங்க, கதவையும் திறக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதா இருக்கு. எதிர்த்த வீட்டுக்காரனா நம்பாதன்னு சொல்லி தர வேண்டியதா இருக்கு. எதிர்த்த வீட்டுல ஆம்பளை பையன் இருக்கான்னா நம்பாத, அந்த வீட்டுக்கு போய் பாதுகாப்பை தேடாதன்னு சொல்லி தர வேண்டியதா இருக்கு. நல்லவங்களோ கெட்டவங்களோ அது நமக்கு தேவையில்லை. நீ தேடி போகாத. உன் பிள்ளையோட பாதுகாப்பு உன் கையில இருக்கு. நீ ரேஷன் கடைக்கு உன் பிள்ளைய கூட்டிட்டு போக வேண்டியதானே? கூட்டிட்டு போ. அப்புறம் வேற என்ன செய்ய சொல்றீங்க? கடைக்கு போகணுமா? வெளியில பிள்ளைய கடை கூட்டு போய் அலைச்சலா இருக்குமே, விளையாண்டுட்டு தானே இருக்கான்னு அந்த ஹாசினி பாப்பா அவளை விட்டுட்டு போனதுனாலதானே எதிர்த்த வீட்டுக்காரனே ரேப் பண்ணி துண்டு துண்டா சூட்கேஸ்ல போட்டு அறுத்து போட்டு கொண்டு போனா. கடைக்கு கூட்டிட்டு போங்க. பக்கத்து ஊர்ல யாராவது செத்து போயிட்டாங்களா, போறீங்களா, கூட கூட்டிட்டு போங்க. வீடும் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களும் பாதுகாப்பானதாக இல்லை. பள்ளிக்கூடங்களுக்கும் வெளியிடங்களுக்கும் போகும்போது அங்க நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகளின் சதவீதம் 5. வீடும் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்லயும் நடக்கக்கூடிய அபியூஸ் ரேட் 95%. யாரு பொறுப்பேற்கிறதுக்கும் இப்ப இன்னும் இதை போல செய்திகள் வரிசையா வந்து கொண்டே இருக்கும். டாய்லெட்டை முதல்ல கட்டுங்க. அது பிறகு நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, ஒரு 1 லட்சம் நோட்டீஸ் அடிப்போம் அப்படின்னு நியத்து வச்சு நோட்டீஸ்களை அடிச்சுக்கிட்டு, கொரோனா டைம் வர அப்ப எல்லாரும் ஊரடங்கி கிடக்கும் போது நான் மட்டும் ஊரா சுத்திட்டு இருந்தேன் நோட்டீஸ்களை எடுத்துக்கிட்டு. பின்னாடியே உளவுத்துறை என்ன செய்யும் அப்படின்னா, பின்னாடியே நான் மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணி போயிட்டே இருப்பேன், பின்னாடியே வந்து தடுத்துக்கிட்டே வருவாங்க. பாதுகாக்க வேண்டியது யாரு? அவங்கதான். நான் பின்னாடியே மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணி, நீங்க ஆர்கனைஸ் பண்ணுங்க, நீங்க இது பண்ணுங்க, நீங்க கூட்டத்தை திரட்டுங்க, டீச்சர்ஸ் எல்லாம் வாங்க, நெட் எல்லாம் படிச்சுட்டு இப்ப இன்னும் வேலை கிடைக்கலன்னு இருக்கீங்களே நீங்க எல்லாம் வாங்க, ஒவ்வொரு ஊர்லயும் 20 பேராவது ஒண்ணு வாங்க, உங்ககிட்ட இந்த நோட்டீஸ் எல்லாம் நான் ஒப்படைக்கிறேன், நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச கிராமங்களுக்கு கொண்டு போய் கொடுங்க, இந்த சேவையை செய்ய வேண்டியது நம்ம கடமைன்னு ஏதோ ஒரு விதத்துல ஒவ்வொரு ஊர்லயும் மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருப்பேன். பின்னாடியே வந்து எந்த இடத்துல நடக்குதுன்னு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு போய் திருச்சியில அந்த மீட்டிங்கை நடத்த விடாம மிரட்டி தடை செய்திருக்கிறார்கள். நிரந்தரமான நரகத்தை கொடுத்துரு எல்லாம். நீ கேட்கவே கேட்காதவனுங்களை. பிள்ளைகளை பாதுகாக்கிறது எப்படின்னு மழையோட அன்னைக்கு நோட்டீஸ் அடிச்சு போய் பிரஸ்ல நோட்டீஸ வாங்கும் போது மழை நனைஞ்சுக்கிட்டே போய் நோட்டீஸ வாங்கி கொண்டு வந்து இடத்த பார்த்து ஆர்கனைஸ் பண்ணி 25-30 பேரை திரட்டி ஒவ்வொரு இடத்துலயும் மீட்டிங் நடத்துறதுக்கு பாடுபட்டு எல்லார் கையிலயும் நோட்டீஸ கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கிராமத்துல இந்த செய்திகளை கொண்டு போய் சேருங்க. என்ன இருக்கும் அந்த நோட்டீஸ்ல? இமீடியட்டா பாலியல் வன்கொடுமையை தடுக்கணுமா? உங்க வீட்டுல டாய்லெட் இல்லையா? கிராமத்துல இமீடியட்டா டாய்லெட்டை கட்டுங்க. பாலியல் வன்கொடுமை மரணங்கள் இங்க இப்படி நடக்குது, பிள்ளையை தனியா விளையாட விட்டுட்டு நீங்க வந்து வீட்டுக்குள்ள இருக்காதீங்க. இந்த மாதிரியான 7 பாயிண்ட் அதுல இருந்துச்சு. அவ்வளவுதான். பின்னாடியே வருவானுங்க, வேலை செய்வானுங்க. என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணி கொடுக்க வேண்டிய ஆட்கள் எல்லாம் இதை கெடுக்கிறதுக்கான வேலை செய்த மிக அழகான விஷயங்கள் இந்த நாட்டுல மட்டும்தான் நடக்கும். இதெல்லாம் தாண்டி 1 லட்சம் நோட்டீஸ் எடுத்துக்கிட்டு நான் போனேன், ஊரா போனேன். இவங்க போட்ட கேசுகளை எல்லாம் தாண்டி, இவங்க கொடுத்த கொட்டச்சல் டார்ச்சர்களை எல்லாம் தாண்டி ரொம்ப மோசமான விஷயங்களை எல்லாம் சந்திச்சேன். இதுக்கு நடுவுல நான்
இந்த நல்ல காரியங்களை செய்யணும், என் பிள்ளைகள் இனி பாலியல் வன்கொடுமையில சாகக்கூடாது அப்படிங்கிறது. இந்த செய்திகள் எந்த சமூக ஊடகத்திலுமே வெளிவராது. ஏன்னா பப்ளிஷ் ஆயிடக்கூடாது. பப்ளிஷ் ஆயிருச்சு அப்படின்னா உங்க பெரிய ஆள் ஆயிருவாங்க. பெரிய ஆளாகி நீங்க கொடுக்கிற பேரையும் புகழையும் அவார்டுகளையும் வச்சுக்கிட்டு பெரிய பெரிய விஷயத்துல சோசியல் ஆக்டிவிஸ்ட் அப்படி இப்படின்லாம் பல கிப்பி வெட்டின ஆட்களை கூப்பிட்டு கொண்டு அவார்டு கொடுப்பாங்க. நான் பல சமயம் யோசிச்சிருக்கேன், ஏன் நம்ம பேர்லாம் ஒரு ரெஃபரன்ஸ் கூட வரமாட்டேங்குது, நம்ம இவ்வளவு வேலை செய்யறோமே ஏன் எதுவுமே வெளியே வரமாட்டேங்குது அப்படின்லாம் அப்ப நான் யோசிச்சிருக்கிறேன். நம்ம பேர்கள் வெளியே வராம பாக்குறது தான் அவங்க வேலையே. அப்படியான ஆட்கள் தான் அந்த வேலையெல்லாம் செஞ்சாங்க, அப்படியான ஆட்கள் தான் விருது கொடுத்தாங்க, அப்படியானவர்கள் தான் அதுல செஞ்சாங்க. ஒரு முஸ்லீம் பெண்மணியை அப்படி அங்கீகரிச்சு, இன்னைக்கு நான் முஸ்லீம், அன்னைக்கு நான் வந்து வெறும் சபரிமாலா தான், அந்த பெண்ணை கூட வந்து ஏத்திடக்கூடாதீங்க, அவ ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவள்ங்கிற அடையாளம் உண்டு. ஒரு பக்கம் தியாகம் செய்தவர்களை, நேர்மையாளர்களை ஒருபோதும் வாழுகிற போது இந்த சமூகம் அங்கீகரித்ததாக வரலாறே கிடையாது. செத்த பிறகு வைப்பான் எங்கள் தலைவனே அப்படின்ட்டு. வாழும் போது பிச்சைக்காரனா பரதேசியா தான் சாக விடும், கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி எந்த உதவியும் செய்யாது. அது இந்த நாட்டோட சாபக்கேடு, ஒண்ணுமே பண்ண முடியாது. அவ்வளவு துன்ப துயரங்களையும் எதிர்கொண்டோம். நெல்லு குத்தி புடைச்சுக்கிட்டு இருப்பாங்க ரோட்டுல, அங்க ஒரு 4 பொம்பளைகள் இருக்காங்களா, வண்டியை நிப்பாட்டிடுவேன், போய் அவங்கள்ட்ட பேசி இந்த நோட்டீஸை கொடுத்து, இந்த கிராமத்தை சேர்ந்தவங்களா நீங்க, இந்த தெருவுல இங்க இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் இதை சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு பேர் கண்ணீரோட இந்த நோட்டீஸை வாங்கி அவங்கவுங்க ஊர்களுக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க. சுபஹானல்லாஹ். அப்படியெல்லாம் என்னுடைய தொடர் பணிகளை முன்னெடுத்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் குறைஞ்சபட்சமாவது ஒரு மீட்டிங்காவது போட்டு ஒரு 4-5 கிராமங்களுக்காக இந்த செய்தியை ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்னு 1 லட்சம் நோட்டீஸ் அடிச்சுக்கிட்டு ஓடின வேலைகளும், அதற்காக நான் இழந்த இழப்புகளும் இறைவன் மட்டுமே அறிந்தவனாக இருக்கிறான். இதுக்காக எனக்கு யாரு சப்போர்ட் பண்றது வாங்க அப்படின்னு நானும் 15 வருஷமா தேடிக்கிட்டு இருக்கேன். ஒரு ஆம்பளைக்கு துப்பு கெட்ட நாடு இந்த நாடு. ஒரு ஆம்பளை இது வரைக்கும் வந்து உங்களுக்காக நாங்க நிக்கிறோங்க, நாங்க 4 ஆம்பளைகள் இருக்கோம், நாங்க எல்லாம் பிசினஸ் பண்றோம், நாங்க சேர்ந்து இதுக்காக கமர்ஷியலா சப்போர்ட் பண்றோம், நோட்டீஸ் அடிக்கணுமா நாங்க காசு கொடுக்கறோம், நீங்க உங்களுக்கு வண்டி வேணுமா நாங்க வண்டி வாங்கி தர்றோம். இது வரைக்கும் எனக்கு சொந்தமாக ஒரு வண்டி கிடையாது. பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு பரப்புரைக்குன்னு வண்டி வாங்கணும்னு எவ்வளவோ பிச்சை எடுத்தோம், முழுமையாக பணத்தை திரட்ட முடியல என்னால. இந்த பணியை செய்வதற்கு ஒரு வாகனத்தை உருவாக்கணும்னு நியத்து வச்சோம். அட்வர்டைஸ்மெண்ட் வண்டியாவது ஒரு வேன் மாதிரி இருக்கணும், அந்த வேன் போய் நின்னாலே பார்த்தாலே இந்த படங்களை பார்த்தே எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் உருவாக்கணும்லாம் நான் நியத்து வச்சேன். என்னை சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் இபிலிசுகள், சைத்தான்கள், அயோக்கியர்கள், துரோகிகள். எந்த பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்காக ஓடுறனோ அந்த பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்கு எதிராக நான் தான் சுத்தி இருந்தோம். அவர்களை எல்லாம் இனம் கண்டுபிடிச்சு வெளியே வர்றது எனக்கு பெரிய பாடா இருந்துச்சு. என்னைய காப்பாத்துறது யாருங்கிற அளவுக்கு இருந்துச்சு இந்த சமூகத்தினுடைய கேவலங்கள். ஒரு பெண் வெளியே வந்து பிள்ளைகளுக்காக வேலை செய்யணும் வரும்போது உதவி செய்யறதுக்கு ஒரு ஆண் நாங்க இருக்கிறோம் டீமா, சகோதரி உங்களை சகோதரியாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், ஒரு ஆண் கிடையாது, நாங்க ஒரு டீமா சேர்ந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறோம், நீங்க இந்த வேலையை செய்யுங்க துணிச்சலா. இன்றைக்கு வரைக்கும் தனியாகத்தான் போராடி கொண்டு இதுக்காக வேலை செய்யறதுக்கு யாராவது 10 பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அவங்க குடும்பம் அனுமதிக்காது, அவங்க குடும்பம் விடாது. அதெல்லாம் வந்து இதெல்லாம் சரி வராது, நமக்கு இந்த வேலையெல்லாம் நம்மளால செய்ய முடியாது. யார் செய்வது? நாளைக்கு மறுமையில வந்து ஒவ்வொரு செத்து போன பிள்ளையும் சாட்சி சொல்லும், இப்படி எல்லாம் நடந்துச்சு, இதெல்லாம் எதுக்குறதுக்கு இன்னாரெல்லாம் பாடுபட்டாங்க, இவங்க எல்லாம் கலட்டி விட்டாங்க, இவங்க எல்லாம் உதவி செய்யல, இவங்க எல்லாம் அதை கெடுத்து விட்டாங்க, இவங்க எல்லாம் எனக்கு என்னன்னு அமைதியா இருந்தாங்க. ஒவ்வொரு பிள்ளையும் சொல்ல போகுது பாருங்க. எல்லாருக்கும் ரெக்கார்டு நோட் இருக்குதானே? ஒரு துப்பு கெட்ட நாடுங்க. என்கிட்டே வருவாங்க, நான் உங்களுக்கு வந்து பெரிய அளவுல ஆதரவு தரேன், உங்களுக்கு பெரிய அளவு சப்போர்ட் தரேன், எல்லாத்தையும் நான் செஞ்சு தரேன், பார்த்து தரேன்னு என்கிட்ட வருவாங்க. நம்ம கிட்ட என்ன சோர்ஸ் இருக்கு, அது வரைக்கும் நம்ம போராடி சில விஷயங்களை சேர்த்து வச்சிருப்போம். நம்ம கிட்ட என்ன சோர்ஸ் இருக்குன்னு எடுத்துக்கிட்டு அவங்கவுங்க போய் தனியா சேனல் ஆரம்பிச்சுக்குவாங்க, அவங்கவுங்க தனியா இயக்கம் ஆரம்பிச்சுக்குவாங்க, அவங்கவுங்க தனியா கூட்டம் சேர்த்துக்குருவாங்க, அவங்கவுங்க தனியா பேர் புகழை தேடி போவாங்க. ஏன் இந்த வேலையை யாரா செய்யறது? பிறகு அது உன்னோட லட்சியம், உங்க லட்சியம், நாங்க என்ன செய்ய முடியும்? அட பரதேசி நாய்ங்களா, நீங்க தானடா வந்து சொன்னீங்க நான் பாத்துக்கிறேன், நான் செஞ்சுக்கிறேன், நான் பொறுப்படுத்திக்கிறேன், நான் இதுக்காக வேலை செய்யறேன், நான் உங்களுக்கு துணை நிக்கிறேன், நாங்க இதெல்லாம் எடுத்து செய்யறோம், கவலைப்படாதீங்கன்னு. அது நம்பித்தானே எல்லாத்தையும் ஒப்படைச்சேன். அது எங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் கூட கருணையற்ற மறுமை என்கிற அச்சமற்ற ஒரு கூட்டத்துல தானங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். யார் செய்வது? இன்றைக்கு வரைக்கும் நான் செஞ்சிட்டு இருக்கேன், நான் அல்லாட்ட அதான் கையேந்துறேன். என்ன செய்யறதுன்னு அல்லாஹ் எனக்கு தெரியல.
யார கூட்டு சேர்த்துக்கிட்டு வேலை செய்யறதுன்னு எனக்கு தெரியல. ஆனாலும் இந்த வேலையை விடாம தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நேற்றைக்கு நாகர்கோயில் கோட்டாறு போய் பேசிட்டு வந்த வரைக்கும் பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்காகத்தான் பேசிட்டு வர்றேன், அதற்காகத்தான் வேலை செய்யறேன், அதற்காகத்தான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல என்கிட்ட ஒரு பேட்டியில கேட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நீங்க நேர்ல பாத்தீங்கன்னாக்கும் ரசூல்லாவை நேர்ல பாத்தீங்கன்னா என்ன கேப்பீங்க? ரசூல்லா எனக்கு தெரியல, அல்லாஹ்ட்ட கேட்டு சொல்லுங்க. என்ன செய்யணும், என்ன செஞ்சா அந்த பிள்ளைகளை பாதுகாக்கலாம்ங்கிறத நீங்க கேட்டு சொல்லுங்க அப்படிங்கறதா என்னுடைய கேள்வி. ரசூல்லா கிட்ட தான் என்னுடைய கேள்வி. என்ன செய்யறதுன்னு தெரியல. என்ன செய்யறது, யார நம்புறது, யார கூட்டு சேர்த்துக்கிறது தெரியல. அப்போ ரசூல்லா நாங்க உங்களுடைய உம்மத்துக்கள் நம்பித்தானே நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்ப நீங்க கேட்டு சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை டிட்டோவா ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு மரணம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு வந்து நான் வந்துடுறேன் அப்படின்னு தான் கேட்கணும். இதுதான் என்னுடைய கேள்வி. எனக்கு வேற எந்த கேள்வியும் இல்லை. என்னுடைய கபர் வெளிச்சமாக்கப்படுமா, எனக்கு மறுமையில அல்லாஹ் என்ன தரப்போறான், நான் என்ன செய்யணும், எனக்கு அந்த கேள்வி எல்லாம் இல்ல. அல்லாஹ் பார்த்து கருணை கொண்டு செய்யறது செய்யட்டும். எனக்கு இந்த வேலை, இந்த வழி இது மிகப்பெரியதாக இருக்கு. நீங்க தாடி நனைய அழுதிங்களே, பெண் பிள்ளைகளை உயிரோடு புதைக்கிறாங்களேன்னு என்ன செய்யறதுன்னு தெரியாம நீங்க தாடி நனைய அழுதிங்களே, அப்படித்தானே நாங்க. அன்னைக்கு உங்களுக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்தா என்ன செய்யறதுன்னு, இன்னைக்கு எங்களுக்கு இந்த நிலத்துல என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்படியான கட்டமைப்பு எனக்கு எதுவும் கிடைக்கல. அப்ப நான் என்ன செய்யணும் அப்படிங்கறத எனக்கு சொல்லிட்டு போங்க, நான் அதை கரெக்டா செஞ்சுட்டு வந்துடுறேன் அப்படிங்கறத தான் நான் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கணும். இந்த கேள்வி கூட கூட்டு சேர்ந்து யாராவது 4 பேர் கேட்டா நல்லா இருக்கும். இந்த பரப்புரை செய்வதற்கு யார் வருவார்கள் எனக்கு தெரியல. நான் விதைச்சு வச்சுட்டு போறேன், நான் அழுது வச்சுட்டு போறேன். இந்த காணொலிகள்லாம் என் மரணத்துக்கு பிறகான அத்தாட்சிகள், விதைச்சு வச்சுட்டு போறேன் நான், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். இனி ஒரு கலைவாணியோ, இனி ஒரு ஆஷிகாவோ, இனி ஒரு ரிதன்யஸ்ரீயோ இந்த உலகத்துல கஷ்டப்பட்டுற கூடாது. அதுக்கு என்ன செய்யறது? 30 நாள்ல மரண தண்டனை கொடுக்கணும். தலைய தனிய வெட்டி போட்டாங்க தெரியுமா? சேலம் ஆத்தூர்ல தலவாய்ப்பட்டிங்கிற ஊர்ல எதிர்த்த வீட்டுல இருக்கவன் தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை அந்த பிள்ளைய யூஸ் பண்றான். அந்த பிள்ளை 8ஆம் கிளாஸ் படிக்கிறா, 13 வயசு. வீட்டுக்கு போய் அம்மாட்ட சொல்றாமா, நான் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு சொல்லிடுறான். ஏன் இத்தனை நாள் சொல்லல? அவன் உங்களை எல்லாம் கொலை செஞ்சிருவேன்னு சொல்லி என்னை மிரட்டி இருக்கிறான் அப்படின்னு. ஒரு ஏழை கூலி தொழிலாளிகள், தாழ்த்தப்பட்ட சமூகம்னு சொல்லக்கூடிய மிக மோசமாக ஒதுக்கி வச்சு ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல காட்டுக்குள்ளதான் அவங்க வீடே இருந்துச்சு. அப்படிதான் நாங்க போய் பாக்குறோம். வீடுன்னு சொல்றதுக்கே தகுதியற்ற இடம். அங்கிட்டு ஆடு மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கு, இங்கிட்டு கோழி, அந்த குப்பைகள் கழிவுகள் அப்படின்ட்டு அவ்வளவு மோசமான இடம். என்னடா இப்படி காட்டுக்குள்ள வாழ்ந்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அந்த பிள்ளை அவங்க அம்மாட்ட சொல்லி இருக்கிறா. இந்த விஷயம் வெளியே வருது. அன்றாயர் போட்டிருந்ததோட ட்ரௌசரோட அருவாளை எடுத்துட்டு வந்து ஓங்கி அவங்க அம்மா ஒரே மிதி, அவ கீழே மயக்கம் போட்டு விழுந்துட்டான். இப்படி ஒல்லியா இருப்பாங்க அவங்க அம்மா எல்லாம், பாட்டி மாதிரி ஆயிட்டாங்க. வயசாயிடுச்சு அவங்களுக்கு. அப்பவுமே வறுமை. அந்த பிள்ளை நிக்கிறா, கழுத்துல ஒரே அரு, ஆட்டையும் மாட்டையும் அறுக்கிற மாதிரி கழுத்துல ஒரே அரு, அங்கே கீழே விழுந்துட்டா. இவனுக்கு பைத்தியம் அடங்காம, வெறி அடங்காம முடிய புடிச்சு தரதரன்னு வெளியே எடுத்துட்டு வந்து ஒரு கல்லு மேல வச்சு தலைய ஒரே வெட்டு. நீ எப்படி சொல்லலாம்? தலைய கொண்டு வந்து, உடம்பு வீட்டுல கிடக்கு, தலைய கொண்டு போய் ரோட்ல போட்டு போயிட்டான். இந்த மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சு அந்த தாய்க்கு எப்படி இருந்திருக்கும்னு ஒரு செகண்ட் யோசிச்சு பாரு. நான் அன்போடு பாசத்தோடு வளர்த்த மகள் ஒரு அடி கூட அடிச்சது இல்லையா அந்த பிள்ளைய, கடைசி பிள்ளையா, அதனால ஒரு அடி அடிச்சது இல்லை. நாங்க வறுமைதானாலும் வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்து நல்லா பாத்துருந்தோம். அந்த பிள்ளை பேரு ராஜலட்சுமி. தலை தனியா கிடக்கு ரோட்ல. கடைசியில என்ன தெரியுமா செஞ்சாங்க? முனி அடிச்சிருச்சு. அன்னியன் படத்துல வருமே மல்டிபிள் பர்சனாலிட்டிங்கிற மாதிரி, அவனுக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டின்னு சொல்லி பார்த்தாங்க. அப்புறம் முனி அடிச்சிருச்சு. அவனுக்கு அடிக்கடி முனிங்கிற சாமி வந்து வரும். அந்த முனி சாமி தான் வந்து அடிச்சு இந்த பிள்ளைய கொண்டுருச்சு. ஏன் வீட்டுக்காரருக்கு ஒண்ணும் இல்ல, அடிக்கடி சாமி வரும் அப்படின்னா அப்ப சாமிக்கு தண்டனையா? அப்ப சாமியை பிடிச்சு போக்சோல போடு. முனியை கொண்டு போய் போக்சோல போடுறியா? அப்போ எவ்வளவு அயோக்கியத்தனம்டா பண்ணுவீங்க? இது ஃபர்ஸ்ட் கேஸே பதிய மாட்டேங்கிட்டாங்க. அது பிறகு பல பஞ்சாயத்து பண்ணி கேஸ் வந்து போட வச்சாங்க.
அது பிறகு நடந்துச்சு, அது பிறகு பல இஷ்யூஸ் போச்சு. இப்போ 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 இந்த வகுப்பு நடந்து கொண்டிருக்கு. இந்த வகுப்பு நடந்து கொண்டிருக்கு. எல்லாத்தையும் வந்து அன்மியூட் பண்ணுங்க, இல்ல மியூட் பண்ணுங்க. எல்லாத்தையும் மியூட் பண்ணணும். அங்க பல பட்டிமன்றங்கள் நடந்து கொண்டிருக்கு. இப்போ யாரு இதை உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்காங்க, எல்லாரும் கேட்கிறாங்களா அப்படிங்கறதுக்குலாம் எனக்கு தெரியும். நான் அல்லாஹ்வின் மன்றத்தில் பதிவு செய்து கொண்டிருக்கேன், அவ்வளவுதான். தலை தனியா கிடக்கு. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல கஷ்டப்பட்டு போராடி கேஸ்ல அவனை பதிஞ்சு உள்ள தூக்கி போட்டு வழக்கு நடக்குது வழக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. அப்பதான் நான் முடிவு பண்ணேன், ராமிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். ஆந்திரால திசா மசோதான்னு ஒரு மசோதா இருக்கு. நம்ம ராமி, அந்த ராஜலட்சுமியோட முத பேரு ரா, அவரோட முடிகிற பேரு மீ. அப்ப ராமிங்கிற பேர்ல ஒரு சட்டம் வரணும். அக்யூஸ்டுக்கு 30 நாள்ல தண்டனை கொடுக்கணும். 30 நாள்ல தூக்கு, 30 நாள்ல பூமியை விட்டு தூக்கு தண்டனை அப்படிங்கறது நிறைவேற்றணும்ங்கிறதெல்லாம் அப்போ ஆட்சியாளர்களாக இருந்தவங்க, எதிர்கட்சி தலைவர்களாக இருந்தவங்க எல்லாரையும் தான் சந்திச்சு கொண்டு போய் கொடுத்தோம். யாரு கண்டுகிட்டா? யாருக்கு இதுல என்ன வழி? இது வழக்கமா நடக்கிறதானே, அந்த இது பெரிய பிரச்சனையாம அப்படி இப்படி முடிச்சு விடுங்க, அவ்வளவுதானே உங்களுக்கு தலைவர்களுக்கு. யாருக்கிட்ட போய் நிக்கிறது? என்ன பாதுகாப்பு இந்த நாட்டுல? அப்ப இப்படி ஒரு சட்டத்தை பொதுமக்களோட கவனத்துக்கு கொண்டு போய் ராமி சட்டம் இயற்றப்பட வேண்டும், 30 நாள்ல அக்யூஸ்டுக்கு வந்து மரண தண்டனை கிடைக்கணும்னு தொடர் போராட்டத்தை நான் முன்னெடுத்தேன். அதற்கான பல பரப்புரைகளை எடுத்தோம், அதற்கான விழிப்புணர்வுகளை கொண்டு போனோம், அதற்கான வேலைகளை செஞ்சோம், தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறோம். இப்ப இதையெல்லாம் அடுத்து வரக்கூடிய தலைமுறை கையில் எடுத்து இப்படி ஒரு சட்டம் கொண்டு வருவதற்காக வேலை செய்து அதை நிலைப்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயங்களை செய்யும். இது குறித்த விழிப்புணர்வு அடுத்த தலைமுறை மாணவிகளுக்கு வரணும். நாம் தான் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியுமே தவிர யாராவது வந்து பாதுகாப்பாங்கன்னா ஆகவே செய்யாது, நடக்காது. அப்போ இறைவன் மிகப்பெரியவன், நமக்கு இந்த தாக்கத்தை தந்திருக்கிறான். இந்த உலகத்தையே சோதனை கூடமாக விரித்தவன். இந்த கொடுமைகள் அவன் அறியாமல் நடக்காது. இதை அத்தனையுமே நமக்கான சோதனைகளாக வச்சிருக்கிறான். நாம் இவற்றில் தலையிடாமல் ஒதுங்கி போனோம் என்றால் மொதல் அக்யூஸ்ட் நம்ம தான். கேட்பான், உன் கண்ணு முன்னாடி தானே இந்த பிள்ளையெல்லாம் செத்து போச்சு, இந்த கேஸ் ஹிஸ்டரி எல்லாம் வந்து உங்க காதுக்கு வந்துச்சா? தனியா ஒருத்தி அழுது கிடந்தாலே அவளுக்காடியாவது கூட நின்னீங்களா? எதையாவது செஞ்சீங்களா? சுஜூதுல வந்து துவாவாதி கேட்டீங்களா? அழுதீங்களா? ஏதாவது ஒன்று என்ன செஞ்சீங்க? சொல்றதுக்கு 10 பாயிண்ட் ஏதாவது வச்சிருக்கோமா? நிச்சயமா கேட்பான்ல. இந்த உலகத்தை சோதனை கூடமாக விரித்தவன், இந்த சோதனைகளை நம் கண் முன்னால் பரப்பியவன், இதற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள், நன்மையை விதைக்கவும் தீமையை தடுக்கவும் என்று நமக்கான சோதனைகளாகத்தான் வச்சிருக்கிறான். இது அவர்களுக்கான சோதனையில அந்த பிள்ளைகள் எல்லாம் நிரந்தரமான சுவனத்துல சந்தோஷமா இருக்கட்டும்ங்கிறதா என்னுடைய துவா. நமக்கான கேள்வி கணக்கு, நமக்கான கேள்விகள், அந்த பிஞ்சு பிள்ளைகளுக்கான கேள்விகள் இல்லை, நமக்கான கேள்விகள். மிச்சம் இருக்கிற நாம் இனி இந்த பிள்ளைகளுக்கு இது போல நடக்காமல் இருக்க என்ன செய்யணும் அப்படிங்கறத தொடர்ந்து முயற்சிகள் எடுக்கணும், வேலை செய்யணும், இணைஞ்சு வேலை செய்யணும். அதனாலதான் நான் கேட்டேன், பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய போறவங்க யாரு? அன்னைக்கே இந்த கேள்வியை நான் பதிவு பண்ணேன். டீமா சேருங்க, இத்தனை பேர் சேர்ந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வாங்க, உங்க அம்மாவோட சேர்ந்து வாங்கன்னு கூப்பிட்டனே. இது வரைக்கும் யாராவது நாங்க 2 பேரும் வாரோம்னு பதிஞ்சிருக்கிறீங்களா? 200 பேருக்கு இந்த வகுப்புகள் எல்லாம் போய் கொண்டிருக்குது. யாராவது இதுவரைக்கும் நானும் எங்க அம்மாவும் சேர்ந்து பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக எங்கள் ஊர்ல, எங்க இடத்துல, இல்ல எங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல நாங்க பிரச்சாரம் பண்றோம், தொடர்ந்து நோட்டீஸ் அடிக்கிறோம், கொடுக்கிறோம், பேச்சு போட்டிகள்ல பேசுறோம், பங்கெடுக்கிறோம். ஒரு பிள்ளை பாதிக்கப்படும் போது நாங்க போய் நிக்கிறோம், நாங்க இந்த வேலையை செய்யறோம். இதுவரைக்கும் யாராவது சொல்லி இருக்கிறீங்களா? இல்ல வாங்க சேர்ந்து செய்வோம்னு யாராவது வாக்கு தந்திருக்கிறீங்களா? தெரியல. பாண்டிச்சேரியில ஒரு பிள்ளை இப்ப செத்து போனா, வாங்க போவோம்னு கூப்பிட்டா போகாதீங்க, நாளைக்கு நோன்பு வருதுன்னு சொல்லதான் ஆள் இருந்துச்சே தவிர, சரி போங்க போயிட்டு வாங்க என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் இல்ல, கூட வர்றதுக்கும் ஆள் கிடையாது. இப்படியான பெண்களின் கட்டமைப்புலையும் இப்படியான சூழலுக்கும் நடுவுலையும் தான் பாத்திமா சபரிமாலாவின் பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான பயணம் வெளியில யாருக்கும் தெரியுதோ இல்லையோ ஆண்டவனுக்கு தெரியுங்கிற நோக்கத்துல ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்ப அடுத்த கட்டமா ஜூன்ல இருந்து நோட்டீஸ் அடிக்கணும்னு நியத்து வச்சிருக்கிறோம். ஒரு 2 லட்சம் நோட்டீஸ் அடிச்சு எல்லா ஸ்கூலுக்கும் அனுப்புவோம், எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுக்க சொல்லுவோம். ஒரு பக்கம் பாலியல் வன்கொடுமை, இன்னொரு பக்கம் காதல் என்ற மாயவலை. இது 2ல இருந்து பாதுகாக்கப்பட பிள்ளைகள் என்ன செய்யணும்? ஏற்கனவே நாங்க அந்த கண்டென்ட் நோட்டீஸ் எல்லாம் அடிச்சு போன வருஷம் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்ப இந்த வருஷம் மறுபடியும் ஆரம்பிப்போம் அப்படின்னு நியத்து வச்சிருக்கிறோம்.
அதுக்காக மறுபடியும் கையேந்தணும், அதுக்காக மறுபடியும் ஃபண்ட்ரைஸ் பண்ணணும், அதுக்காக அந்த நோட்டீஸுகளை அடிக்கணும், அந்தந்த இடங்களுக்கு அனுப்பணும், கொண்டு போய் சேர்க்கறதுக்கு போராடணும். இதுக்கான ஆட்களே கிடையாது. இப்ப இந்த வகுப்புல இருக்க 200 பேரும் எங்க அட்ரஸ்க்கு நீங்க அனுப்புங்க, எங்களோட ஸ்கூல்ல நாங்க கொடுத்துறோம், எங்களோட இடங்கள்ல நாங்க கொடுத்துறோம், எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்க கொண்டு போய் சேர்த்துறோம், ஒவ்வொரு கிளாஸ்லயும் கொடுத்து படிக்க சொல்றோம். பெண்கள் பாதுகாப்பு குழு அப்படிங்கிற தலைப்புல தான் இந்த நோட்டீஸ் வருமே தவிர வேற எந்த அடையாளமும் இருக்காது, யார் பேரும் இருக்காது. பெண்கள் பாதுகாப்பு குழு அப்படிங்கிற தலைப்புல தான் இந்த நோட்டீஸ் வரும். நீங்க இதை கொண்டு போய் கொடுக்கறதுக்கோ பயப்படுறதுக்கோ எதுவுமே கிடையாது. பெண்கள் பாதுகாப்பு குழுவில் இருந்து இந்த செய்தி படிச்சு பாக்குற எவனா இருந்தாலும், மனுஷனா இருந்தா அவன் எந்த சாதியா இருக்கட்டும், எந்த மதமா இருக்கட்டும், என்ன வெரைட்டியாவாதான் இருக்கும், மனுஷனா கொஞ்சோண்டு கருணை இருந்தா அது நோட்டீஸை படிச்சு பார்த்து கண்ணீரோட யாருக்கா கொடுத்துட்டு போகும் ஒரு பிள்ளைக்கு. அப்படியான கண்டென்ட் தான் நம்ம தரப்போறோம். அதை கொண்டு போய் சேர்ப்பது யார்? நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு இருக்கவங்க. பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக களமிறங்க தயாராக இருக்கிற பெண் பிள்ளையும் அவருடைய தாயும் அதிகமாக பெருகட்டும் அப்படின்னு நான் வல்ல ரஹ்மான்ட்ட துவா செய்றேன். யா அல்லாஹ், பெண்கள் பாதுகாப்பில்லாத தேசத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், என்ன செய்யணும்னு தெரியல, எங்களை நீயே பாதுகாப்பாயாக, அதற்குரிய கருவிகளாக எங்களை நீ ஆக்குவாயாகங்கிறதா காபத்துல்லாவை முதலாக கண்ணால் கண்டபோது கதறி கதறி கேட்ட துவா. அதே துவாவை கேட்டவளாய் நிறைவு செய்கிறேன். நீங்கள் எல்லாம் களமிறங்க வேண்டும் என்ற பேராவலோடு அந்த துவாவையும் வல்ல ரஹ்மானின் பாதத்தில் ஒப்படைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நீங்க எல்லாம் வருவீங்க அப்படிங்கிற கடைசி வரைக்கும் அந்த நம்பிக்கை இருந்தா தானே ஓட முடியும். ஓட்டத்தோடு ஓடுவோம், இதற்கான கூலியை மறுமையில் பெற்றுக்கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ், இறைவன் மிகப்பெரியவன்.